அன்பினிய உறவுகளுக்கு வணக்கம். தன் வரலாறு தொடர்கிறது. பாகம் 2. அதாவது எனக்கு 56 வயசாகுது. 56 வயது வரைக்கும் என்னுடைய அக வாழ்க்கை புற வாழ்க்கையை கடந்து வந்த பாதையில் நான் என்னுடைய செயல்பாடுகளை நினைவு இருக்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுதான் என்னுடைய தன் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு சப்ஸ்கிரைபர் பார்த்துருக்கீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க. சனிக்கிழமை நான் இதை பதிவேற்றேன், இந்த காணொலியை பதிவேற்றேன். இந்த காணொலியில் ஐஏஎஸ் சகாயம் ஐயா அவருடைய மக்கள் பாதை அப்படின்ற ஒரு அமைப்பில் தன்னார்வலராக என்னை சேர்த்துக்கிட்டு நான் செஞ்ச சில விஷயங்களை மட்டும், நற்காரியங்களை மட்டும் இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. 2016 அப்படின்னு நினைக்கிறேன், அந்த ஆண்டு தான் நினைக்கிறேன். அந்த ஆண்டில் ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கும் ஆதார் கார்டில் இருக்கிற கரெக்ஷன்ஸை சரி பண்ணுறதுக்கும் அப்போ தான் புதுசாக வந்தது. அப்போது மக்கள் பாதை உடைய தோழர்களோடு சேர்ந்து வடகரை கிராமத்தில் கிராம மக்களுக்கெல்லாம் தகவல் கொடுத்து அவங்கள ஒன்று திரட்டி ஒரு பள்ளி வளாகத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு வர வச்சு அவங்கக்கிட்ட அந்த ப்ரூஃபெல்லாம் வாங்கி அவங்களுக்கு ஆதாருக்கு அப்ளை பண்ணி கொடுத்தோம். ஆதாரில் இருக்கிற இதெல்லாம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தோம். ஒரு 10 தோழர்கள், ஒரு 10 சிஸ்டர் லேப்டாப் எடுத்து வச்சுட்டு அந்த கிராமத்து மக்களை வர வச்சு அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். மக்கள் பாதையினுடைய அப்போ ஒரு பேனர் வர வச்சோம். அங்கே போயிட்டு ஊர்லேயோ சொல்லிட்டு வந்தோம், இந்த மாதிரி பண்ணித்தரேன், உங்களுக்கு யார் யாருக்கு பண்ணலையோ பண்ணி கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சேவையாக அப்போ பண்ணோம். அதுக்கப்புறம் அரசு ஆதீன ஆண்கள் மேல்நிலை பள்ளி தூய்மைப்படுத்தணும், சுத்தமாக பெருக்கி மக்கள் பாதை தோழர்களோட காலையில் ஒரு 5 மணிக்கு எல்லாம் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிட்டு 6 மணிக்குள்ளேயும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் காம்பவுண்டு எல்லா வராண்டா எல்லாத்தையும் ஒட்டரெல்லாம் அடித்து க்ளீனாக பெருக்கி சுத்தமாக குப்பைகளை அப்புறப்படுத்தி அந்த பள்ளியை சுத்தப்படுத்தி கொடுத்தோம். அது ஒரு மக்கள் பாதையில் அது மக்கள் சேவையாக செஞ்சேன். அதில் நானும் தன்னார்வலராக சேர்த்துட்டு தோழர்களோடு நான் சேர்ந்து அது ஒரு இது பண்ணேன். அதே மாதிரி ரெட்ஹில்ஸ் பகுதியில் வேறு 2 ஸ்கூல்லையும் நாங்கள் பண்ணோம், சுத்தப்படுத்தணும். சுத்தமாக ஒட்டரெல்லாம் அடித்து பெருக்கி சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணி கொடுத்தோம் மக்கள் பாதை தோழர்களோட. அப்புறம் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் அப்படின்ற ஒரு சைக்கிள் பேரணி அம்பத்தூர்லேருந்து ரெட்ஹில்ஸ் வரைக்கும் அது போச்சு. அந்த சைக்கிள் பேரணிலையும் கலந்துக்கிட்டேன், தன்னார்வலாக கலந்துக்கிட்டேன். அதே மாதிரி தாங்கல் பார்க், அம்பத்தூர் தாங்கல் பார்க்லேருந்து கருக்கு வரைக்கும் ஒரு நீர்நிலைகளை பாதுகாப்போம் அந்த ஒரு விழிப்புணர்வு ஒரு ஊர்வலம், அதுவும் நாங்கள் அந்த மக்கள் பாதை அமைப்பு மூலிமா போனோம். தாங்கல் பார்க்கில் ஒன்று கூடுவோம், மாதத்துக்கு ஒரு முறை மக்கள் பாதை அமைப்பினர்கள் தோழர்கள் நண்பர்கள்லாம் அங்கே தாங்கல் பார்க்கில் ஒன்றா உட்காந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறது, இந்த மருத்துவத்தை பற்றி சொல்கிறது, மாத்திரை கம்மியான விலையில் மாத்திரை கிடைக்கிறத பற்றி இது பண்ணுறது, ஒரு அவேர்னஸ் பண்ணுறது. அப்படி கொஞ்ச நாள் அந்த ஐஏஎஸ் சகாயம் ஐயா அவருடைய மக்கள் பாதையில் இணைஞ்சி சர்வீஸ் பண்ணேன். என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் அதுவும் நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரெட்ஹில்ஸ் அந்த ஏரி, புழல் ஏரி இருக்கு இல்லைங்களா, அந்த புழல் ஏரியில் கரையோரமாக இருக்கிற பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி அந்த ஏரியில் மண் மாசுபடாமல் இருக்கணும் அப்படின்றது அங்கே இருக்கிற இதெல்லாம் போயிட்டு க்ளீன் பண்ணோம். அந்த பிளாஸ்டிக் கழிவெல்லாம் எடுத்து ஒரு இதில் போட்டு முறைப்படியாக அதை அப்புறப்படுத்தி க்ளீன் பண்ணிட்டோம். ஏரியில் இருக்கிற இந்த பிளாஸ்டிக் கழிவெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணி போட்டோம். அதுக்கப்புறம் அங்கேயே பனை விதைகள் நட்டு இது பண்ணோம். இது மாதிரி மக்கள் பாதையில் தன்னார்வலராக என்னை இணைத்து கொண்டு மக்கள் பாதை தோழர்களோட பயணித்து சில நற்காரியங்களை செஞ்சுருக்கிறேன் அப்படின்றத இந்த காணொலியில் பதிவு செய்து கொள்கிறேன்.
அப்போ வந்து என்ன பண்ண நம்ம தோழர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார், கொள்ளு கஞ்சி காசு எடுத்துன்னு வந்துடுவார். கொள்ளு போட்டு நல்லா ஒரு பெரிய பானையில், அலுமினிய பானையில் காசு எடுத்துன்னு வந்துடுவார். ஜாலியாக கொள்ளு கஞ்சி சாப்பிட்டு காலையில் 5 மணிக்கு போய்டும். 5 மணிக்கு 6 மணிக்கு ஒரு இடத்துல அசம்பிள் ஆகும். அந்த ஒர்க்கை முடிப்போம். 7 மணிக்கு 8 மணிக்குள்ளேயும் முடிச்சிடுவோம். முடிச்சுட்டு அந்த கொள்ளு கஞ்சி அவர் எடுத்துன்னு நாங்களே விட்டுட்டு அவர் கொள்ளு கஞ்சி செஞ்சு எடுத்துகிட்டு வருவார். அழகாக சாப்பிடுவோம். சாப்பிட்டு கிளம்பி அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவோம். அது மாதிரி வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் மக்கள் பாதையில் என்னை தன்னார்வலராக இணைச்சிட்டு நான் அந்த மாதிரியான ஒரு நற்காரியங்களை நான் கூட பண்ணன்றதை இந்த காணொளியில் பதிவு செய்து இத்துடன் நிறைவு செய்கிறேன். தன் வரலாறு தொடரும். நன்றி, வணக்கம்.